குடுகுடுப்பு அடிக்கிறவருடைய பையன் ராணுவத்துக்கு செலக்ட் ஆகுறாரு. சரி, அவருக்கு எல்லா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு கடைசியா உங்களுடைய சாதி சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க தம்பி, அப்பதான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த தம்பி வந்து சாதி சர்டிபிகேட்டுக்கு அலையிறாரு. நீங்க ஊரா குறி சொல்லி அலையிறீங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தர அட்ரஸ் இல்ல, அதனால இன்னாதான் சாதின்னு சொல்லி உனக்கு சாதி சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வருட காலமாக அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியர் சவால்கிட்ட போயிட்டு புகார் அளிக்கும் பொழுது 2 நாள்ல அந்த தம்பிக்கு சர்டிபிகேட் கிடைக்குது. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இன்னமும் இந்த உலகத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரா போய் பழைக்கக்கூடியவர்கள், பிச்சை எடுக்கிற மாதிரி யாசை எடுக்கக்கூடிய சில பேருக்கு வந்து சர்டிபிகேட் இல்ல. ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற படம் ஏதோ ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, ஒரு சாதி சர்டிபிகேட் இல்லாம எவ்வளவு அலைச்சல் சொல்லி. அப்படியேப்பட்ட சர்டிபிகேட் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கிட்ட போயிட்டு கேட்ட 2 நாள்ல அந்த சர்டிபிகேட் கிடைக்குது. அந்த பையனுக்கு இன்னைக்கு ராணுவத்துக்கு போறதுக்கான தகுதிகள் ஏற்படுது. ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு எதுக்கடா கேட்கறானுங்க விசிகா காரணங்க அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாருக்கும் இப்ப புரியுதுங்களா? மக்களுக்காக சேவை செய்ய துடிப்பவர்களுக்கு அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தமே ஆனால் உண்மையிலுமே தமிழ்நாடு சுத்தமான அருமையான பூமியா மாறும், ஏற்றத்தாழ்வுகளற்ற பூமியா மாறுங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். இதற்கு நம்ம விஜய் அவர்களுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். அந்த பையன் நாளைக்கு ராணுவத்திற்கு சென்று சாதி மதம் பாராமல் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காகவும் போராடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நல்ல நல்ல அமைச்சர்கள் நாட்டுக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.